செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருத் வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி டிசம்பர் 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திரையோதசி திதி. இன்றைய திரையோதசி திதி நாளை விடியற்காலை 5:55 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்தசி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இரவு 9:19 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம், அதன் பிறகு சாத்தியம் நாம் யுகம். கௌளவ கணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் ரோகிணியும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆக வேண்டிய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் மிருத்யுஞ்சய பிரதோஷம். இன்றைய தினத்திலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் மிருத்யு பயம் என்று சொல்லக்கூடிய யம பயம் விலகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இன்றைய தினம் மிருத்யுஞ்சய பிரதோஷமாக இருப்பதனால் இன்றைய தினம் ஆயுஷ ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம் போன்ற ஹோமங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக நோய் தீர்வதற்கான ஹோமங்கள் செய்வதற்கு மிக முக்கிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அனங்க திரையோதசி என்று கூறுவார்கள். இந்த மார்கசிர மாதத்தில் வருகின்ற வளர்பிறை திரையோதசி என்பது அனங்க திரையோதசி. அனங்கன் என்றால் மன்மதன் என்று பொருள். ஆகவே இன்றைய தினம் மன்மதனுக்கான திரையோதசி என்று பொருள். இன்றைய தினம் மன்மதனுக்கான பூஜை செய்தாலும், ரதி மன்மதன் பூஜை செய்தாலும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். ரதி மன்மதன் சிலை உங்கள் ஊருக்கு அருகிலே எந்த கோயில்கள் இருந்தாலும் அங்கே சென்று அந்த சிலைகளுக்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்கள் வீட்டிலேயே பெருமாள் படம் இருந்தால் அந்த பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து, மஞ்சள் வைத்து, மஞ்சள் கிடைக்காவிட்டால் கரும்பாவது வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தாலும் விரைவில் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணம் கைகூடும், பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். பொதுவாக பெண்களுக்கு கூட தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தாடிக்கொம்பு என்ற ஊரிலே, அதாவது திண்டுக்கல் அருகிலே இருக்கின்ற தாடிக்கொம்பு என்ற ஊரிலே ரதி மன்மதனுக்காக சிலைகள் இருக்கிறது. சேலத்தில் தாராமங்கலத்திலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்களிலும் மேலும் பழமையான கோயில்களெல்லாம் இந்த ரதி மன்மதனுக்கான சிலைகள் இருக்கிறது. அங்கே சென்று அந்த கோயிலுக்குரிய வழிபாட்டு முறையின்படி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்கள் வீட்டிலேயே மன்மதன் என்பவர் பொதுவாக பெருமாளுக்கு மானசீக புத்திரன், அதாவது விஷ்ணுவுக்கு மானசீக புத்திரன் என்று கூறுவார்கள். ஆகவே பெருமாளுடைய படம் வைத்து இருபுறமும் கரும்பை வைத்து வழிபாடு செய்தாலும் ரதி மன்மதனை வழிபாடு செய்து அந்த நல்ல பலன் கிடைக்கும். ஏனென்றால் மன்மதனுக்கு ஆயுதமாக வில்லாக இருப்பது கரும்புகள்தான். ஆகவே கரும்பை வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இன்று தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கு, கிருத்திகை விரதம் இருப்பதற்கு மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து 6 பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக கார்த்திகை பெண்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளும் நன்றாக இருப்பார்கள், தாய்மார்களும் நன்றாக இருப்பார்கள், மேலும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். ஆக இன்றைய தினம் வழிபாட்டிற்குரிய தினமாக அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்தில் தனி நாள் என்று போடப்பட்டிருக்கும். ஆகவே சுபகாரியங்கள் பொதுவாக செய்யக்கூடாது, ஆனால் வழிபாட்டுக்கான எல்லா காரியங்களும் இன்றைய தினம் செய்யலாம். அடுத்து திங்கட்கிழமை சோபகிருத் வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி டிசம்பர் 25/12/2023 திங்கட்கிழமை என்று சௌர்தசி திதி. மறுநாள் விடியற்காலை 5:47 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம். இரவு 9:39 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். சுபம் நாம் யோகம், கரசை கணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது அமிர்த யோகம், மிருகசீஷம் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்ற நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கருநாளாக இருந்தாலும் அன்றைய தினம் கருநாள் தோஷம் என்பது காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. ஆகவே அவசியமான நல்ல காரியங்கள் அனைத்தும் அன்றைய தினம் செய்யலாம். அன்றைய தினம் மாத நரசிம்ம சௌர்தசி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மாதம் சௌர்தசி விரதம் இருந்து
அன்றைய தினத்தில் நரசிம்ம பெருமாளை வணங்குபவர்கள் அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வணங்குவதற்கு ஏற்ற தினம். என்றால் வளர்பிறை சதுர்தசி மாலை நேரத்தில்தான் நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. ஆகவே சதுர்தசி பிரதோஷம்தான் நரசிம்ம பெருமாளுக்கு முக்கியமானது. திரையோதசி பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு முக்கியமானது. அதே போலவே வளர்பிறையிலே வருகின்ற சதுர்தசி பிரதோஷத்தில் தான் நரசிம்மர் அவதாரம் செய்தார். ஆகவே அந்த நரசிம்ம பிரதோஷம் என்பதுதான் மிகவும் சிறப்பானது. அதை மாத நரசிம்ம சதுர்தசி என்று நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்திலே திங்கட்கிழமை என்று மாலை நேரத்தில் நரசிம்ம பெருமாளை வணங்கிவிட்டு அன்றைய தினம் ருண விமோசன சோத்திரத்தை பாராயணம் செய்தால் கடன் சுமைகள் தீரும், தனப்பிராப்தி ஏற்படும், பிறவி கடன்களும் தீரும், மேலும் பாவங்களும் விலகும் என்று கூறப்படுகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி டிசம்பர் 25 டிசம்பர் 26/12/2023 செவ்வாய்க்கிழமை. டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி. அன்றைய தினம் பௌர்ணமி தேதி மறுநாள் விடியற்காலை 6 மணி 3 வரை இருக்கிறது. அதன் பிறகு பிரதம தேதி வருகிறது. அன்றைய தினம் மிருகசீஷம் நட்சத்திரம் இரவு 10 மணி 21 வரை மிருகசீஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம், சுப்ரம் நாமயுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம், திருவாதிரையும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது மரணயுகம். ஆகவே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி 21 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயுகம். செவ்வாய்க்கிழமை என்று பஞ்சாங்கத்தில் ஸ்ரீமன் நடன கோபால நாயக சுவாமிகள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மதுரையிலே பிரபலமாக, அதாவது மதுரை மாநகரிலே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சுவாமிகள் ஸ்ரீமன் நடன கோபால நாயக சுவாமிகள். ஆழ்வார்களுக்கு 12 ஆழ்வார்களுக்கு இணையாக இருக்கக்கூடியவர். அவரை அன்றைய தினம் நாம் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதற்கான கோயில் மதுரை மாநகரத்திலே இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்தால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் விலகும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை என்பது பூமி காரகனாகிய செவ்வாய்க்குரிய கிழமை. ஆகவே அன்றைய தினத்திலே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சத்யநாராயண பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் சில ஜாதங்களுக்கு செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணம் தாமதமாகலாம். அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்காகவும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி கூடிய அன்றைய தினத்திலே நாம் சத்யநாராயண பூஜை செய்யலாம். அன்றைய தினம் ஆகாமவை புனித தினம். அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் புனித நீராடுவதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் புனித நீராடுதல் என்றால் திருக்குளங்களுக்கோ அல்லது ஆறுகளுக்கோ, புனித ஆறுகளுக்கோ கடற்கரைக்கோ சென்று புனித நீராடி தோஷ பரிகாரங்கள் செய்து அங்கே இருக்கின்ற இறைவனை தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. முக்கியமாக நீர்நிலைகளில் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆகாமாவை என்றால் ஆஷாடம், மார்கசிரம், மாகம், வைசாகம் இந்த மாதங்களிலே வருகின்ற பௌர்ணமி சூரிய உதயத்திலே இருக்கின்ற நாளிலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று சூரிய உதயத்திலே நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்தால் முற்றிலுமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ஆந்திராவிலே தத்தாத்திரேயருக்கான ஜெயந்தி விழாவை கொண்டாடுவார்கள். அன்றைய தினம் லவணதானம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். லவணதானம் என்றால் அன்றைய தினம் உப்பு தானம் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக நாம் தொழில்கள் செய்யும் போது நாம் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகள் செய்வோம், சில பாவங்கள் செய்வோம். இந்த பாவங்களிலிருந்து விலகுவதற்காக அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று உப்பு தானம் செய்ய வேண்டும். பொதுவாக யாருமே உப்பை தானமாக வாங்கிக் கொள்வது கடினம். ஆகவே உப்பு என்பது பொதுவாக எல்லா திருக்கோயில்களிலும் இருக்கின்ற மடப்பள்ளிகளிலே உப்பு என்பது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான். ஆகவே அன்றைய தினம் எல்லா கோயில்களிலும், அதாவது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே மடப்பள்ளி இருந்தால் அந்த மடப்பள்ளிக்கு சென்று 1 கிலோ உப்பு வாங்கி வெற்றிலைப்பாக்கு தட்சிணை புஷ்பம் வைத்து மடப்பள்ளியில் கொடுத்து விட வேண்டும். அந்த உப்பை அவர்கள் தினசரி நைவேத்தியத்துக்கு பயன்படுத்துவார்கள். அதன் மூலமாக தொழில்முறையிலே நாம் செய்த பாவங்கள் விலகி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் திரிபுர பைரவி ஜெயந்தி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திரிபுர பைரவி என்பது லக்ன தோஷத்தை போக்கக்கூடிய சுவாமி, அதாவது அம்பாள். எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதே போலவே
அம்பாளுக்கும் 10 வடிவங்கள். அதில் ஒரு வடிவம்தான் திரிபுர பைரவி வடிவம். அன்றைய தினம் திரிபுர பைரவி வடிவத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகில் இருக்கின்ற பராசக்தி கோயில்களுக்கோ, பராசக்தி கோயிலாக இருந்தாலும் சரி, காளியம்மன் கோயிலோ அல்லது மாரியம்மன் கோயிலோ அல்லது அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலில் இருக்கின்ற அம்பாளுக்கோ சென்று, கோயில்களுக்கு சென்று நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு அன்றைய தினத்திலே நாம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக அம்பாளுடைய மனம் குளிர்ந்து நம்முடைய தோஷத்தை போக்குவார். பொதுவாக லக்ன தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த பூஜை மிகவும் சிறப்பானது. சிலருக்கு லக்ன தோஷம் இருப்பதனால், லக்னத்தில் பாபகரங்கள் இருந்து அல்லது லக்னாதி பாபருடன் சேர்ந்து அல்லது நீச்சம் பெற்று லக்னம் தோஷம் உள்ளவர்கள் அன்றைய தினம் திரிபுர பைரவி ஜெயந்தி அன்று, செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அது காலையிலோ மாலையிலோ உங்களுடைய சமயத்திற்கு ஏற்றபடி செய்யலாம். அன்றைய தினம் சர்ப்ப பலி விசர்ஜனம் என்று பஞ்சாங்கத்தில் போடுவதற்கும், சர்ப்ப பலி விசர்ஜனம் என்றால் அன்றைய தினம் சர்ப்ப தோஷங்கள், நாக தோஷங்கள் விலகுவதற்காக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சர்ப்ப பலி விசர்ஜனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பொதுவாக ஆடி மாதம் சிராவண பட்சத்திலே வருகின்ற, அதாவது ஆடி அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த பௌர்ணமி என்று சர்ப்ப பலி ஆரம்பம் என்று போடுவார்கள். அன்றைய தினம் முதற்கொண்டு இந்த மார்கழியில் வருகின்ற அந்த பௌர்ணமி வரை தினசரி சர்ப்ப பலிக்கான பூஜைகள் செய்தால் சர்ப்பதோஷங்கள், எப்படிப்பட்ட சர்ப்பதோஷங்கள் இருந்தாலும் விலகும் என்றிருக்கிறது. முக்கியமாக அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று சர்ப்பதோஷம் விலகுவதற்காக, நாகதோஷம் விலகுவதற்காக சர்ப்ப யாகங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் இரவில் ஆருத்ரா அபிஷேகம் எல்லா சிவன் கோயில்களிலும் நடக்கும். அன்றைய தினம் இரவிலே நீங்கள் ஆருத்ரா அபிஷேகத்தை, அதாவது சிவன் கோயில்களுக்கு சென்று நடராஜரை அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் விலகுவது மாத்திரம் இல்லாமல் தொழில் போட்டியிலே நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அடுத்து புதன்கிழமை, சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி டிசம்பர் 27/12/2023 புதன்கிழமை. புதன்கிழமை என்று நாள் முழுதுமாக பௌர்ணமி திதி, அதாவது 60 நாளிலே முழு நாள் பிரதமை திதி. அன்றைய தினம் பிரதமை திதி வருகிறது. இந்த பிரதமை திதி என்பது பொதுவாக பாட்டியம் என்று கூறுவார்கள். வளர்ப்பிறை பாட்டியம் என்பது பொதுவாக அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற பாட்டியத்திற்கு தான் தோஷம் அதிகம். ஆனால் பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற பாண்டியத்துக்கு தோஷம் கிடையாது. மேலும் அன்றைய தினம் நேத்திரம் ஜீவன் 2 முழுமையாக இருக்கும். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்று முழுமையாக இருக்கும். ஆகவே அன்றைய தினம் தோஷம், பாட்டியம் தோஷம் என்பது கிடையாது. அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 11:28 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம், பிராமியம் நாம் யுகம், பாலவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பொதுவாக திருவாதிரையும் புனர்பூசம் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். எல்லா சிவன் கோயில்களும் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜருடைய தரிசனம் கிடைக்கும். அன்றைய தினம் நடராஜர் தரிசனம் செய்பவர்களுக்கு தொழில் போட்டியில் வெற்றி கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் தம்பதிகளுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த தினம் இஷ்டி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் பொதுவாக புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள், இஷ்டி யாகம் என்று கூறுவார்கள். அடுத்த தினம் இஷ்டி யாகங்கள் செய்வதற்கும், அன்றைய தினத்தில் அருகில் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மார்கசிர பகுளம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே பகுளபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். பொதுவாக சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் கரிநாள் தோஷம் என்பது மார்கழி மாதம் கிடையாது. ஆகவே ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அன்றைய தினம் திருதினஸ்பிருக், ஒரு திதி 3 நாள் வியாபித்திருந்தால் அதற்கு திருதினஸ்பிருக் என்று கூறுவார்கள். திருதினஸ்பிருக் என்று போடப்பட்ட நாளில் தான தர்மங்கள் செய்தால் அந்த தான தர்மங்களுக்கான பலன்கள் நிலைத்திருக்கும். ஆகவே அன்றைய தினம் புதன்கிழமை தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பெரிய திருவடி என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். பெரிய திருவடி என்று போற்றப்படுபவர் கருட பகவான். அன்றைய தினத்தில் கருடர் பகவானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பல பெருமாள் கோயில்களை கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளுவார். அதை நாம் தரிசனம் செய்தால் வாகன விபத்துக்கள் நீங்கும் என்று கூறுவார்கள். மேலும் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் கருடன் என்பவர் நம்முடைய உடலில் இருக்கின்ற
ஆரோக்கியத்திற்கு அதிபதி, அதாவது நோய் நொடிகளை தீர்ப்பவர் கருடன் என்று கூறுவார்கள். என்றால் கருடன் அமிர்த கலசத்துடன் கூடியவர் என்றும் ஒரு புராண கதைகள் கூறுகிறது. ஆகவே அன்றைய தினத்திலே கருடனை தரிசனம் செய்தால் நோய் நொடிகள் தீரும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய தினத்திலே பொதுவாக கருட ஜெயந்தி என்று ஆடி சுவாதி என்று கூறுவார்கள். ஆடி சுவாதி, அதாவது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த கருட பகவான் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பெருமாளுக்கு வாகனமாக மாறினார். அதுவரை சாதாரண கருடனாக கழுகாக இருந்தவர் அன்றைய தினம் கருடன் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். மேலும் கருடன் என்பவர், அதாவது கருட வாகனத்திலே நாம் தரிசனம் செய்வது 4 வேதங்களையும் தரிசனம் செய்வதாக அர்த்தம். ஏனென்றால் கருட வாகனத்திலே பெருமாள் இருந்துதான் பல புராணங்களை கருடனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார், பல வேதங்களை உபதேசம் செய்திருக்கிறார். ஆகவே வேத ஞானம் அதிகமாக இருக்கக்கூடியவர் கருடன் என்று கூறுவார்கள். மேலும் வேத ஞானம் பெற விரும்புபவர்களும் அன்றைய தினம் கருடனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து வியாழக்கிழமை, சோபகிருத் வருஷம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி டிசம்பர் 28/12/2023 அன்றைய தினம் பிரதமை திதி காலை 6:46 வரை. அதன் பிறகு துதியை திதி வருகிறது. அன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரம் இரவு 1:04 வரை புனர்பூச நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். மகேந்திரம் நாம் யோகம், கௌளவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினத்தில் புனர்பூசமும் வியாழக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூசமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே வியாழக்கிழமை என்று நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஒரு சுபநாள். எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். நல்ல காரியம் என்றால் பொதுவாக பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், மேலும் அன்றைய தினத்தில் வளைகாப்பு, சீமந்தம் போன்ற காரியங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் அன்றைய தினத்தில் நாமகரணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பேர் சுற்றுலா நடத்துவதற்கும் ஏற்ற தினம். பொதுவாக எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் வருகின்ற வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி டிசம்பர் 29/12/2023 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று காலை 8 மணி வரை துதியை திதி, அதன் பிறகு திருத்தியை திதி. அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் இரவு 3:09 வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆல்யம் நட்சத்திரம், வைத்திருதி நாம் யுகம், கரசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆல்யமும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது மரணயுகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு மரணயுகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வைத்திரு சிராத்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆகவே அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சிராத்தங்கள் செய்வதற்கு மிக ஏற்றமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மாலை 6:15 கர்ப்போட்டம் ஆரம்பம். ஆக வெள்ளிக்கிழமை மாலை முதற்கொண்டு பல ஊர்களில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் அன்றைய தினம் முதற்கொண்டு குறைந்தபட்சம் 9 அல்லது 10 நாட்களுக்கு மேக மூட்டத்துடன் வானம் இருக்கும். ஆங்காங்கே மேக மூட்டங்கள், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே கர்ப்போட்டம் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. ஆகவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து சனிக்கிழமை, சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி டிசம்பர் 30/12/2023 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று திருத்தியை திதி காலை 9:44 வரை திருத்தியை திதி. அதன் பிறகு சதுர்த்தி திதி. அன்றைய தினம் ஆல்யம் நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 5:42 வரை ஆல்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். விஷ்கம்பம் நாமயுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஆல்யமும் சனிக்கிழமையும் சேரும் போது மரணயோகம், மகமும் சனிக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை 5:42 வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் திருமங்கை மன்னன் வேடுபரி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இப்பொழுது பெருமாள் கோயில்களில் ராப்பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராப்பத்து உற்சவத்தில் 8ஆம் திருநாள் என்பது திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம். அந்த திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் என்று பொதுவாக அந்த 10 நாட்களே அன்றைய ஒரு தினம் மாத்திரம் வைகுண்ட வாசலை, அதாவது பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசலை மூடியிருப்பார்கள். மற்ற 9 நாட்களும் திறந்திருந்தாலும் அன்றைய தினம் மூடியிருப்பார்கள். அன்றைய தினம் திருமங்கை வேடுபரி என்று சொல்லக்கூடிய உற்சவம் நடக்கும். பிரபலமாக எல்லா பெருமாள் கோயில்களிலும் அன்றைய தினம் நடக்கும். அன்றைய தினம் பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார். அதன் பிறகு திருமங்கை மன்னனுக்கு ஓம் நமோ நாராயணாய் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்வார். அந்த உபதேசம் பெற்று அதன் பிறகு திருமங்கை ஆழ்வார் பாடல்களை, பாசுரங்களை பாடியதாக பொதுவாக ஒரு அர்த்தம். அன்றைய தினம் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம்
சனிக்கிழமை என்று எல்லா பெருமாள் கோயில்களும் நடக்கும். அதை தரிசனம் செய்தால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்கள் தீர்ப்பதற்கான சதுர்த்தி உற்சவங்கள் நடப்பதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற விநாயகர் கோயில்களுக்கு சென்று மாலை நேரத்தில் சங்கடஹர சதுர்த்தி இருக்கின்ற அந்த மாலை நேரத்தில் விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்து பழங்கள் ஆராதனை செய்து எல்லோருக்கும் கொடுத்தால் எப்படிப்பட்ட சங்கடங்களும் தீரும் என்று கூறலாம். அன்றைய தினம் அகத்தியர் ஜெயந்தி. 18 சித்தர்களின் முதன்மையானவர் அகஸ்தியர். அந்த அகத்தியருடைய ஜெயந்தி தினம். அவர் மார்கழி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர். ஆகிய அன்றைய தினம் அகத்தியர் ஜெயந்தி அன்று அகத்தியரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக அகத்தியரை வழிபடுவர்கள் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவர்கள் அனைவருமே, மேலும் சித்த மருத்துவர்கள் அனைவருமே அகத்தியரை தெய்வமாக கொண்டாடுவார்கள். அன்றைய தினம் அகத்தியரை வழிபாடு செய்தால் சித்த மருத்துவம் ஜெயிக்கும் என்றும் கூறுவார்கள். மேலும் சித்த மருத்துவத்தில் புதிய சாதனைகள் அன்றைய தினம் அகத்தியரை வழிபாடு செய்தால் சித்த மருத்துவர்களுக்கு கிடைக்கும் என்றும் கூறுவார்கள். ஆகவே அகத்தியரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக வருகின்ற சனிக்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவ சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், ஆபதுத்தாரண சூத்திரம், துவாசநாம பஞ்சரம், பஞ்சாத சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த பாரதிய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.